ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ என்னோடய சேனல் அண்ட் வீடியோ இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ குட்டி குட்டி லைக் தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு தெரிஞ்ச ஒரு அண்ணாக்கிட்டேருந்து ஒரு ஃபோனு, தங்கச்சிக்கு மேரேஜ், ப்ரைடல் ஒர்க் பண்ணணும், மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஊர் எங்கன்னா மேலச்செவல். ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன். ஃபஸ்ட்டு முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க. ப்ளீஸ்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு காலையிலே கொஞ்சம் அவங்க லேட்டாக தான் வந்தாங்க. அவங்களையுமே கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் போன மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல, பிஸ்னஸில் ஏற்றம் இறக்கம் இன்ப துன்பம் எல்லாமே இருக்கும். ஓகே, அதுவுமே நல்லா இருந்துச்சு. காலையிலே கிளம்பி ஒரு மினி ட்ராவல் மாதிரி காலையிலேயே வந்துட்டு ஒரு 7 o'clock அப்புறமா வந்து கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டுருக்கோம். கிளைமேட்டு, அந்த வியூ, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்டோட சிஸ்டரோட வீடும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதை வந்து போகிற வழியில் அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணுக்கு வந்துட்டு மேக்கப் போடுறதுக்கு எப்படின்னா, அவங்க வந்து டார்க் டோனு, ஸோ ஒரு ஷேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போடணும், கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் பட் அதிகமாக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரீ வந்து அவங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் ஐஷேடோ எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தேன். உங்களோட விருப்பம்ட்டாங்க. லிப்ஸ்டிக் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வச்சு பண்ணியாச்சு. ஐஷேடோ வந்து அவங்களுக்கு க்ரீன் கலர் சாரீனால க்ரீன் வித் கோல்ட் ஷிம்மர் வச்சு மேக் பண்ணியிருந்தேன். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணேன் அப்படின்றது வந்து, அந்த டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்றதையும் பார்ப்பீங்க. அண்ட் வந்து கொஞ்சம் குக்கிங் வீடியோ இருக்கும். ஒரு 4-5 ரெசிபீஸ் கிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரீ டைமில் பாருங்கள்.
ஃபைனல் லுக்கு ஃபோட்டோ வந்து நான் எடுக்கலை, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. பட் ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன். ஸோ அது கேட்டிருக்கேன் அந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே. ஸோ அது வந்தோடனே நான் நெக்ஸ்ட் விலாகில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு கொஞ்சம் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நான் நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸுக்கு அப்புறம் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். காலேஜ் டேஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். ஸோ இனி வந்து குக்கிங் ரெசிபீஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு காய்கறி குழம்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லின்ட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு 3 வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், மிளகு, கடுகு, அப்புறம் பட்டை, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே பிரியாணி இலை அந்த இதெல்லாம் போடுவோம்ல, ஸோ அது எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க. எல்லா குழம்புலையுமே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கங்க. இந்த வாயு ரெடியூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள் பருப்பு அதுக்கெலாம் வந்து போட்டுக்கோங்க பெருங்காயம். ஸோ இப்போ வெஜிடபிள் நீங்கள் எந்த காய்கறினாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஈவினிங் வந்து பூரிக்கும் வச்சுக்கலாம் அப்படின்றனால உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்த்துருக்கேன். அந்த காய்கறி எல்லாமே சேர்த்து அதில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூன், அதுக்கப்புறம் வத்தல் பொடி 2, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு பிஞ்ச். ஆல்ரெடி நம்ம ஸ்பைசி சேர்த்திருக்கோம். ஸோ இதையும் சேர்த்து காய்கறியோடு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அண்ட் தக்காளி இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே வந்துட்டு அந்த குழம்புல வந்து நம்ம போட்டுக்கணும். இதுக்கு வந்து புளி ஊற்ற வேணாம், அந்த தக்காளியே போதும். அதுக்கப்புறம் குக்கர் போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கெட்டியான ஒரு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இது கூடவே வந்து பீட்ரூட் வறுவல், குழந்தைங்க வந்து பீட்ரூட் பொரியலோ அந்த மாதிரி சாப்பிட்ல அப்படின்னா இந்த மாதிரி வறுவல் மாதிரி கொடுத்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு சிறுபருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையுமே வந்து நல்லா பீட்ரூட்டில் சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவலையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த தேங்காய் துருவல் போட்டு பச்சை மிளகாய் போட்டு பண்ணுறது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துமே பண்ணுவாங்க. அப்படி சேர்க்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா அந்த பருப்பெல்லாம் கிறிஸ்பியாக இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் பீட்ரூட் பொரியலை மட்டுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஆர்டர் வந்தது, அந்த வீடியோ தான் இது. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. 3 நலங்கு மாவு சோப் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹேண்ட்மேடாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட தான் நிறைய இருக்கே. ஸோ ஃபேஷியல் பாம்ஸ் வந்து சாம்பிளுக்காக ஒரு 5 பீசஸ் சொன்னேன், பட் 6 போட்டிருக்கேன். அப்புறம் நலங்கு மாவும் ஒரு கொஞ்சமாக ஒரு 10 கிராம் போல் போட்டிருக்கேன். அவங்க கேட்டது 3 சோப்பு சாம்பிளுக்காக அனுப்பியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். சார்கோல் சோப் அண்ட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் 2 in 1 ப்ராடக்ட்டு. ஸோ சார்கோல் சோப் ஃபுல்லாக காலி, அதனால் ஸ்மால் பீஸ் இருந்தது, அதையே போட்டுட்டேன். ஃப்ரெண்டு தான், அதனால் அவங்கக்கிட்ட ரெஃபர் சொல்லிட்டேன், ஓகேன்ட்டாங்க. ஸோ இதையுமே அனுப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இனி வரக்கூடிய விலாக் அண்ட் வீடியோலலாம் ஹேர் ஆயில் நம்மளோட சோப் ரெடி பண்ணுற வீடியோ தான் நிறைய வரும். அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து 2 வத்தலும் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வதங்கின உடனே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அப்படி இப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் இப்படி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு வத்தல் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு அது ஒரு 1/4 வேக்காடு வெந்த பிறகு தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு, அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா கூட போதும். போட்டுட்டு அதை நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு திரும்ப 1 ஸ்பூன் வந்து இது வத்தல் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது அடுத்த ரெசிபி என்னென்னா, ஒரு
காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பருப்பு எதுவுமே கரையக்கூடாது. கரியாமல் லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பொடியாக தான் சேர்த்தேன். ஸோ கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கசகசா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், இது எல்லாமே ஸ்பைசஸ், அந்த கல்பாசி அதெல்லாம் சேர்க்க வேணாம். இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வத்தல், தேங்காய் இதையுமே வந்துட்டு சேர்த்தி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம்ல, அந்த பேஸ்ட் எதுனா இது தான். நம்ம இப்போ அரைச்சிருக்கோம்ல இது. ஸோ இது கூடயே வெந்தயம், மிளகுலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. நான் வந்து அந்த சீரகம் அதெல்லாம் கரிஞ்சிடக்கூடாதுன்னு லாஸ்ட்டில் சேர்க்குறேன். நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்து வச்சு அரைச்சிக்கலாம். புளி ஊற வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 to 6 வெங்காயம். 2 பேருக்கு சமைக்கிறதுனால நான் கம்மியாக எடுத்துருக்கேன். தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் புளி மட்டுமே போதும்னு இருக்கேன். புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கூட ஒரு 2 சேர்த்துக்கலாம். ஸோ தாளிச்சிட்டு அதில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு இதை சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். அது நல்லா உள்ளேருந்து உடஞ்சி வரும்ல, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நீங்கள் வந்து அதில் கொத்தமல்லி சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அதுவே போதும். நான் அதில் கொத்தமல்லி சேர்க்காதனால கொத்தமல்லி பொடியும் கொஞ்சமாக வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு புளி கரைச்சினதையும் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் இது. மறுநாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்குமே நல்லா தொட்டுக்கலாம். புளி வந்து ரொம்ப ஊற்றிட வேணாம், மீடியமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இது வந்து சிம்பிளாக இது செஞ்சுட்டு அப்பளம் கூட பொரிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மசாலாவெல்லாம் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழைக்காய் மட்டும் வச்சு ஒரு அவியல் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக புளி கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இது வந்து இதில் என்ன மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய், 4 வத்தல், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வந்து சீரகம். அதை நல்லா ஃபைனாக அரைக்கணும் அப்படின்றது இல்லை. கொஞ்சம் 1க்கு 2 இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி அதில் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிச்சம் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். காயப்பொடியுமே போட்டுக்கிறேன். போட்டுட்டு கருவேப்பிலாம் போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா ஜீரகம் போட்டுக்கோங்க. அதில் கொட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு வாழைக்காய் இது ரெடி ஆயிரும். ஸோ இன்றைக்கி மெனு இப்படி தான். 3 நாள் குக் பண்ணதை டைம் கிடைக்கும் போது வீடியோ கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ, லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.